வெல்கம் டு பிரபா ஜிவிடி 360. நீங்கள் பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா மேக்ஸு டெட்டில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் நம்ம கேட்டிருக்கிறத பார்த்துட்ருக்கோம். ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். இப்போ செகண்ட் கொஷின் பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1825 எந்த சிறிய எண்ணை கூட்ட முழு வர்க்கம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இங்கிலீஷில் பாருங்கள். ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் விச் மஸ்ட் பி ஆடட் டு 1825 to make it a perfect square. இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ பாருங்க, find the least number which must be added to 1825 to make it a perfect square. என்ன கொடுத்துருக்காங்க, 21 ஆட் பண்ணால் அதாவது இது ஒரு எண் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த நம்பர் எது ஆட் பண்ணால் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக வரும், அதாவது முழு வர்க்கமாக ஆகும்னு கண்டுபிடிக்கணும். இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா, இப்போ 1825 நம்ம 21 ஆட் பண்ணிக்கணும். அதே 1825 22, 1825 23, 1825 நம்பர் 24. இதில் எது பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குதுன்னு கேட்குறாங்க. நம்ம ஆட் பண்ணால் பாருங்கள், 1846, இங்கே 1847, 1848, 1849. இப்போ நம்ம ஸ்கொயர் டேபிள் எழுதிக்கலாம். 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25, 6 ஸ்கொயர் 36, 7 ஸ்கொயர் 49, 8 ஸ்கொயர் 81, 9 ஸ்கொயர் 8 ஸ்கொயர் 64, 9 ஸ்கொயர் 81, 10 ஸ்கொயர் 100. இப்போ இதில் யூனிட் பிளேஸ் நம்ம பார்த்தா 1 வரும், 4, 9, 6, 5 ஓகேங்களா. அதே 6, 9, 4, 1, 0 ஓகேங்களா. இதெல்லாம் யூனிட் பிளேஸில் வந்தால் அது ஸ்கொயர் நம்பர்ஸாக வரும், இல்லைன்னா அது ஸ்கொயர் நம்பர்ஸாக வராது ஓகேங்களா. அப்போ கண்டிப்பாக இது யூனிட் பிளேஸ் பார்த்திங்கன்னா 6, 7, 8, 9 இருக்குது. அப்போ இது 7 யூனிட் பிளேஸில் வந்திருக்கு. அப்போ அது ஸ்கொயர் நம்பர்ஸ் கிடையாது. 8ம் யூனிட் பிளேஸில் வந்திருக்கு. அப்போ இதுவும் ஸ்கொயர் நம்பர்ஸ் கிடையாது. ஒன்லி இதுவாக இருக்கும், இல்லைன்னா இதுவாக இருக்கும் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இதை நம்ம போட்டு பார்க்கலாம். 1846 ஷார்ட் ஆஃப் போடும்போது யூனிட் பிளேஸில் 6 வருது. யூனிட் பிளேஸில் 6 வர்றது 4 ஸ்கொயரும், இன்னொன்று 6 ஸ்கொயரும் தான் வருது. அப்போ கண்டிப்பாக 4ஆக இருக்கலாம், இல்லைன்னா 6ஆக இருக்கலாம் ஓகேங்களா. அப்போ முன்னாடி 10th டிஜிட் அதாவது முன்னாடி ஃப்ரண்ட்டில் இருக்கிறது பார்க்குறதா இருந்தால் பார்த்திங்கன்னா இந்த 2 நம்பரை வச்சு பார்க்கணும். பாருங்கள், இந்த 18 இருக்குது. அப்போ 18 வந்தால் எது நடுவில் இருக்குன்னா 16க்கும் 25க்கும் நடுவில் இருக்கிறது தான் இந்த 18 ஓகேங்களா. அப்போ நம்ம இந்த சின்ன நம்பர் எடுத்துக்குவோம். அப்போ கண்டிப்பாக இங்கே 4 வரும், 40 வரும் ஓகேங்களா. 44 வரும், இல்லைன்னா 46 வரும் ஓகேங்களா. இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 4க்கு அப்புறம் என்ன டிஜிட் வரும்னா 5. அப்போ 4க்கு அப்புறம் 5 வரும். அப்போ 4 5s are 20. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே 18 இருக்குது. 20யை விட 18 சின்னது. அப்போ கண்டிப்பாக சின்ன நம்பர் தான் வரும். அப்போ நம்ம 44 ஸ்கொயர் நம்ம போட்டு பார்க்கலாம். இப்போ 44 ஸ்கொயர் கரெக்டாக இருக்கா நம்ம பார்க்கும்போது 44 ஸ்கொயராக. இப்போ இங்கே ஸ்கொயர் பண்ணும்போது ஷார்ட்கட்டில் சொல்கிறேன். இப்போ 4 ஸ்கொயர் நம்ம ஃபஸ்ட் எழுதிக்கிறோம். இங்கே 16, இந்த 4 ஸ்கொயர் 16 வரும். அப்போ இங்கே 6 போட்டு ரிமைனிங் 1 ஓகேங்களா. அடுத்தது இப்போ 44 ஸ்கொயர் போட்டு பார்க்கலாம். இப்போ 44 ஸ்கொயர் போட்டு பார்த்தா 44 ஸ்கொயர் பார்த்தா 16, மிச்சம் 1 16, 17 ஓகேங்களா. அதே மாதிரி சேம் வரும், 16 மிச்சம் 1 16 17 வரும். அப்போ 6 இங்கே பார்த்திங்கன்னா 13, 8, 9, 1. அப்போ ஆன்சர் 1936 வரும். அப்போ கண்டிப்பாக இதுவும் ஸ்கொயர் நம்பர் கிடையாது. அப்போ இது ஸ்கொயர் நம்பராக நம்ம செக் பண்ண கண்டிப்பாக இதுதான் ஆன்சரு. ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ செக் பண்ணிக்கலாம் இல்லையா. இது எப்படி செக் பண்ணிக்கலான்னு பார்த்திங்கன்னா 1849 யூனிட் டிஜிட் 9ன்னு எடுத்துக்கும் போது 9 எதுக்கு வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா 3 ஸ்கொயர் வருது. இன்னொன்று பார்த்திங்கன்னா எண்டில்
7 ஸ்கொயர் வருது. அப்போ கண்டிப்பாக யூனிட் பிளேஸில் 3 வரும், இல்லைன்னா 7 வரும். ஓகேங்களா? இங்கே வந்து சேம், இங்கே 18 இருக்குது. இது எப்படி நினச்சிக்கலாம், இங்கே வந்து கண்டிப்பாக இந்த 18 வந்து எந்த 2 டிஸ்டன்ஸ்குள்ளே இருக்குன்னா 16க்கும் 25க்கும் உள்ளது தான் 18. அப்போ 18னா அப்போ 4 தான் வரும். ஓகேங்களா? அப்போ 4க்கு அப்புறம் வந்து 5ன்னு எடுக்கும் போது 20 வருது. அதாவது கண்டிப்பாக இங்கே 4 தான் வரும். இப்போ இதில் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். இது எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, இங்கே நம்ம முன்னாடி வந்து ஃப்ரண்ட் 4 இருக்குல்ல, 4க்கு அடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா 5. இப்போ 4 5s are 20. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே 18 இருக்குது. அப்போ 18 வந்து 20 விட சின்னது. அப்போ கண்டிப்பாக நம்ம சின்ன நம்பர் எடுத்துக்கணும். அப்போ 43. இப்போ 43 ஸ்கொயர் தான் வந்து 1849. இதை இப்போ செக் பண்ணிக்கலாம். 43 × 43 நான் 9 ஒன்று 12 மிச்சம் 1 16 17 9 4 8 1. அப்போ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். எது பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னால் 1849. அப்போ 1849 எந்த நம்பர் ஆட் பண்ணால் நம்ம பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வருது? 24 ஆட் பண்ணால் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வருது. இப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா டி ஆப்ஷன் 24 ஆட் பண்ணும்போது நமக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.